தலைப்பு செய்திகள். பாதாள அரசியல்வாதிகள் யார்? விரைவில் அம்பலம். யாழ் கந்தரோடையில் வீடு ஒன்றின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல். யாழ் தென்மராட்சி பகுதியில் இளைஞர் மீது துப்பாக்கிச் சூடு. பட்டப்பகலில் இடம்பெறும் கொலைகளை பாதாள குழு என கூறி நியாயப்படுத்த முடியாது. 1 கிலோ தக்காளி ரூபாய் 600. பதறும் பாகிஸ்தான் மக்கள். இனி விரிவான செய்திகள். பாதாள குழுக்களுடன் தொடர்பிலுள்ள மற்றும் தொடர்பு கொண்டிருந்த அரசியல்வாதிகளின் பெயர் விபரங்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெகு விரைவில் சபைக்கு அறிவிப்பார் என அரச தரப்பு பிரதம கொறடாவும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்ட விடயங்களுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், வெலிகம பிரதேச சபை தலைவர் படுகொலை தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுகின்றன. தொலைபேசி உரையாடல்கள் குறித்து போலீசார் கவனம் செலுத்தியுள்ளார்கள். கொலையாளிகள் வெகு விரைவில் கைது செய்யப்படுவார்கள். இதேவேளை உயிர் அச்சுறுத்தல் உள்ள அரசியல்வாதிகள் தொடர்பான விவரங்கள் அடங்கிய புலனாய்வு அறிக்கையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வெகு விரைவில் சபைக்கு சமர்ப்பிப்பார். அவ்வாறான அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் பாதாள குழுக்களுடன் தொடர்பில் உள்ள மற்றும் தொடர்பு கொண்டிருந்த அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களையும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சபைக்கு விரைவில் சமர்ப்பிப்பார் என தெரிவித்தார். சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கந்தரோடை பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இனம் தெரியாத கும்பல் ஒன்றினால் சனிக்கிழமை அதிகாலை 12:30 மணியளவில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், அத்துமீறி உள்நுழைந்த குழு வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கிவிட்டு பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த சுன்னாகம் போலீசாரும் தடயவியல் போலீசாரும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் தென்மராட்சி கச்சாய் துறைமுக பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் இளைஞன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தென்மராட்சி கெட்போலி பகுதியில் சட்டவிரோதமாக அகழ்ந்த மணலை ஏற்றி வந்த உளவு இயந்திரத்தை கச்சாய் துறைமுக பகுதியில் போலீசார் இடைமறித்தனர். இதன்போது போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த உளவு இயந்திரத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது உளவு இயந்திரத்தின் சாரதி படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த சாரதி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவத்தில் பலாலி தெற்கு கொடிகாமத்தை சேர்ந்த 20 வயதான மாணிக்க வாசகர் மதுஷன் என்ற இளைஞரை படுகாயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பல கோணத்தில் கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்க்கத்திற்கு எதிராக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கவை என்றாலும் அதனை காரணமாக கூறி பட்டப்பகலில் இடம்பெறும் கொலைகளை நியாயப்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பாவனையை இல்லாதொழிப்பதற்கும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடளாவிய ரீதியில் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதன்படி பாதாள உலக குழு உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்டு வரும் அதேவேளை மறுபுறம் பாதாள உலக குழுவினர் என அடையாளப்படுத்திக் கொள்ளும் பலர் பொதுவெளியில் கொல்லப்படும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. அது மாத்திரமன்றி அரசாங்கம் பொதுவெளியில் நிகழும் இவ்வாறான படுகொலைகளை பாதாள உலக குழு உறுப்பினர்கள் கொல்லப்படுவதாக கூறி நியாயப்படுத்தி வரும் போக்கு தொடர்பில் பலரும் கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர். இவ்வாறானதொரு பின்னணியில் இது பற்றி கருத்துரைத்த சுமந்திரன், பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை தாம் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
இருப்பினும் அதனை காரணமாக கூறி பொதுவெளியில் இடம்பெறும் கொலைகளை நியாயப்படுத்துவதற்கு அரசாங்கம் முற்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், மாறாக சட்டம் ஒழுங்கை உரியவாறு பேண வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த வருடத்தில் இதுவரை சுமார் 50க்கும் மேற்பட்ட இவ்வாறான கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும், இனிவரும் காலங்களில் இத்தகைய சட்டவிரோத படுகொலைகள் இடம்பெறுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுமந்திரன் வலியுறுத்தினார். சாரதி அனுமதி பத்திர கட்டணம் திருத்தம் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு இறுதி தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு கட்டண உயர்வுக்கு விதிக்கப்பட்ட வரம்பு 15% இருந்தாலும் அது திருத்தத்திற்கான அதிகபட்ச வரம்பு மட்டுமே அன்றி தீர்மானிக்கப்பட்ட மதிப்பு அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 12% கட்டண திருத்தம் பொதுவாக மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தாலும் இந்த ஆண்டுக்கான கட்டண திருத்தம் தொடர்பில் இதுவரை இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கரூரில் தமிழக வெற்றிக்கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரை பனையூருக்கு வரவழைத்து சந்திக்க தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடந்த தமிழக வெற்றிக்கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர், 110 பேர் காயமடைந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை என்று தொடர்ந்தும் விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கிடையில் கடந்த 18ஆம் தேதி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் வங்கிக் கணக்கில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தலா 20 லட்சம் இந்திய ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளார் என கூறப்படுகின்றது. இதற்காக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய உள்ளூர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், கரூரில் மண்டபம் கிடைக்காததால் விஜய் வரவ முடியவில்லை, இதனால் பனையூரில் உள்ள அலுவலகத்தில் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, பேருந்து வசதி செய்து கொடுத்தால் வருவீர்களா என்று கேட்டறிந்தனர். எனினும் இதற்கான திகதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் நிலவி வருகின்றது. அண்மையில் இரு நாடுகளுக்கும் எல்லையில் ஏற்பட்ட சண்டையில் பலர் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து கத்தாரில் மத்தியஸ்தத்தால் அமைதி ஒப்பந்தம் மூலம் முடிவுக்கு வந்தது. இந்த மோதலால் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி முதல் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையேயான எல்லை மூடப்பட்டிருப்பதால் இரு நாடுகளிலும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதனால் பாகிஸ்தானில் தக்காளியின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. எல்லை மூடப்படுவதற்கு முன் ஆப்கானிஸ்தானிலிருந்து தினமும் சுமார் 500 கொள்கலன் காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. மேலும் பாகிஸ்தானுக்கு பெருமளவான தக்காளி விநியோகம் ஆப்கானிஸ்தானிலிருந்து சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் எல்லை மூடப்பட்டு விநியோகம் நின்றதால் தக்காளியின் விலை பாகிஸ்தானில் 400% உயர்ந்து 1 கிலோ தக்காளி 600 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. பாகிஸ்தான் உணவில் தக்காளி முக்கிய பங்காற்றும் நிலையில் இந்த விலை உயர்வு மக்களை அதிகம் பாதித்து வருகின்றது. தாய்லாந்தின் தற்போதைய மன்னர் வஜிராலங்காரின் தாயான ராஜா மாதா சிரிஸ்கிட் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 93 ஆகும். ராஜமாதா சிரிகிட் தாய்லாந்தை மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த மன்னரான பூபால் அதுல்யோ தேஜியின் மனைவியாவார். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல் இரத்த தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வந்த இவர் வெள்ளிக்கிழமை இரவு 9:14 மணியளவில் பாங்காக்கில் உள்ள சுலோங்கோரான் மருத்துவமனையில் காலமானார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல் இறுதி சடங்கு வரை பாங்காக்கில் உள்ள கிராண்ட் பேலஸில் வைக்கப்பட உள்ளது. 1932ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி பிறந்த ராஜமாதா சிரிகிட் உடைய பிறந்த நாள் அந்நாட்டில் அன்னையர் தினமாக கொண்டாடப்பட்டு பொது விடுமுறை அளிக்கப்பட்டு வந்தது. தனது 18 வயதில் மன்னர் பூபாலை அவர் திருமணம் செய்து கொண்டார். கடந்த 2016ஆம் ஆண்டு பூபால் காலமான பின் இவர்களது மகன் வஜிராலங்கார் மன்னராக முடிசூடியமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1876 இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ரயில் சேவையை ஆரம்பிப்பதற்கான முடிவு
பிரித்தானிய அரசால் எடுக்கப்பட்டது. 1979 தென்கொரிய ஜனாதிபதி பார்க் சுங் கி இராணுவ தளபதி கிம் ஜே கியூ என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1985 ஆஸ்திரேலிய அரசு உலுருவின் உரிமையை உள்ளூர் பழங்குடியினரிடம் கையளித்தது. 2002 மாஸ்கோவில் நாடக மாளிகை ஒன்றில் கெச்சினிய தீவிரவாதிகள் 3 நாட்களாக பிடித்து வைத்திருந்த பணைய கைதிகள் விவகாரம் முடிவுக்கு வந்தது. 180 பயண கைதிகளும் 50 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.